தாவீதும் பர்சிலாவும். கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயீமிலே தங்கியிருக்க மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுஷின் நாட்கள் எம்மாத்திரம்? இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதக்காரியுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். பர்சிலா ஒரு கீலேத்தியன். இவர் ரோகிலிம் பட்டணத்தை சேர்ந்தவர். இவர் இந்த பட்டணத்தில் பிரதானமானவர். ரோகிலிம் பட்டணம் மக்னாயிம் பட்டணத்திற்கு அருகாமையில் உள்ளது. தாவீது மிகுந்த உபத்திரவத்தில் மக்னாயிம் பட்டணத்தில் இருந்தார். அப்போது பர்சிலா தாவீதுக்கு ஏராளமான உதவிகளை செய்தார். அவருக்கு மிகவும் ஆதரவாயிருந்தார். தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தத்தில் அப்சலோம் ஜெயித்திருந்தால் அவன் நிச்சயமாகவே பர்சிலாவை தண்டித்திருப்பான். பர்சிலா அந்த அளவுக்கு தாவீதுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த யுத்தத்தில் தாவீதின் சேவகர் ஜெயம் பெற்றதினால் பர்சிலாவும் ஆபத்துக்கு தப்பிக்கிறார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்தவர். பர்சிலா தாவீதின் ராஜாசனத்தை அங்கீகரித்து அவரை கனம் பண்ணுகிறார். கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலிமிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழி அனுப்பி விட்ட பின்பு அவரோட கூட யோர்தானின் திரை மட்டும் கடந்து வருகிறார். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருக்கிறார். தாவீது ராஜா மக்னாயீமிலே தங்கியிருக்க மட்டும் பர்சிலா அவரை பராமரித்து வந்தார். பர்சிலா மகா பெரிய மனுஷனாய் இருக்கிறார். பர்சிலா தாவீதிற்கு உதவி புரிந்த சம்பவங்களை பற்றிய விவரம் வருமாறு: தாவீது அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடிய போது, எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது கர்த்தர் பர்சிலாவை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு ஏராளமான நிலங்கள் இருக்கிறது. அவர் ரோகிலிமில் மகா பெரிய மனுஷனாய் இருக்கிறார். அவர் ஒரு ஐஸ்வர்யவான். பர்சிலா தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுகிறார். ஒருவனுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தாலும் அவன் யாருக்கும் உதவி செய்யாத கஞ்சனாக இருந்தால் அவனுடைய சொத்து அவனுக்கும் ஆசீர்வாதமா இருக்காது, அது பிறருக்கும் ஆசீர்வாதமா இருக்காது. தாவீது ராஜாவும் பர்சிலாவை நேசிக்கிறார். தாவீது மக்னாயீமில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போகும்போது பர்சிலாவையும் தன்னோடு கூட வருமாறு அழைக்கிறார். தாவீது ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடிய போது மக்னாயீமில் தங்கியிருந்தார். பர்சிலா தாவீதை பராமரித்தான். இப்போது தாவீது எருசலேமுக்கு திரும்பி போகிறார். பர்சிலாவையும் தன்னோடு வருமாறு அழைக்கிறார். அவனை தன்னிடத்தில் வைத்து பராமரிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். எருசலேமில் தன்னுடைய அரண்மனையில் பர்சிலாவும் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். பர்சிலாவின் ஆலோசனைகளும் சிநேகமும் தாவீதுக்கு தேவைப்படுகிறது. தாவீது மக்னாயீமில் இருந்தபோது பர்சிலா அவருக்கு ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார். அவர் தனக்கு செய்த உதவிகளுக்கு கைமாறாக
தாவீது அவருக்கு எருசலேமிலே உதவி செய்ய விரும்புகிறார். தாவீது பர்சிலாவை எருசலேமிலே வைத்து பராமரிக்க விரும்புகிறார். பர்சிலாவோ தாவீது ராஜாவுக்கு பாரமாய் இருக்க விரும்பவில்லை. தாவீது தன்னை அன்போடு அழைத்தாலும் பர்சிலா அவருடைய அழைப்பை நிராகரித்து விடுகிறார். தாவீது ராஜாவின் அன்பான அழைப்பு பர்சிலாவுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. தாவீது எருசலேமிலே ராஜாங்க காரியங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பார். தன்னுடைய ராஜரீக கடமைகளுக்கு மத்தியில் தாவீது பர்சிலாவையும் எருசலேமில் வைத்து பராமரிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் பர்சிலாவோ தாவீதுக்கு பாரமாய் இருக்க விரும்பவில்லை. தாவீது தன்னுடைய முழு நேரத்தையும் முழு கவனத்தையும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தின் மீது செலுத்த வேண்டும் என்றும் பர்சிலா விரும்புகிறார். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரர்களுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன என்று கேட்கிறார். 80 வயது கடந்த முதியவர்களைப் பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: ஆபிரகாம், மோசே, ஆரோன், காலேப், பர்சிலா, அன்னாள் தீர்க்கதரிசினி. பர்சிலாவின் முதிர் வயது குறைபாடுகளை பற்றிய விவரம் வருமாறு: நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் தெரியாது. புசிக்கிறதும் குடிக்கிறதும் ருசிகரமாயிராது. சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது. பர்சிலா மிகவும் வயதானவராக இருப்பதினால் அவரால் எளிதாக பிரயாணம் பண்ண முடியாது. தாவீது ராஜாவின் அரண்மனை சுகத்தை அவரால் அனுபவிக்கவும் முடியாது. பர்சிலா 80 வயது கிழவனாராக இருப்பதினால் அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து யோசிக்கிறார். தன்னுடைய மரண காலம் சமீபத்திருப்பதினால் பர்சிலா நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண விரும்பவில்லை. பர்சிலா தாவீதிடம் தன்னுடைய மரணத்தை பற்றியும் சொல்லுகிறார். பர்சிலா தாவீது ராஜாவை பார்த்து, அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய முதிர் வயதில் தான் ராஜாவுக்கு பாரமாய் இருக்கக்கூடாது என்று பர்சிலா விரும்புகிறான். முதிர் வயதிலும் ஞானமாய் சிந்திக்கிறான். தாவீதோடு அரண்மனையில் வாழ்வதை பார்க்கிலும் தன் ஊரில் மரித்து தன் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுவது பர்சிலாவிற்கு மேன்மையாக தெரிகிறது. பர்சிலா தாவீதிற்கு பாரமாய் இருக்க விரும்பவில்லை. கிம்காம் என்னும் பெயருக்கு மெலிதல் என்று பொருள். இவன் கீலேயாத்தியனாகிய பர்சிலாவின் குமாரன். பெத்லகேமிற்கு அருகில் இந்த பெயரில் ஓர் இடம் உள்ளது. தாவீது ராஜாவின் அரண்மனையில் பர்சிலாவின் குமாரர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்க வேண்டும். கிம்காம் என்பவன் பர்சிலாவின் குமாரன். தாவீதோடு கூட தன்னால் எருசலேமுக்கு போக முடியாவிட்டாலும் பர்சிலா தன்னுடைய குமாரன் கிம்காமை தாவீதோடு கூட எருசலேமுக்கு அனுப்ப விரும்புகிறார். பர்சிலா தாவீது ராஜாவை பார்த்து, இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்று கேட்கிறார். கிம்காம் தன்னோடு கூட வருவதை தாவீது அங்கீகரிக்கிறார். தாவீது ராஜா பர்சிலாவை நோக்கி, கிம்காம் என்னோட கூட வரட்டும். உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து போகிறார்கள். அப்போது தாவீது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். அதன் பின்பு தாவீது யோர்தானை கடந்து போகிறார். பர்சிலா தன்னிடத்திற்கு திரும்பி போய்விடுகிறார். தாவீது பர்சிலாவை தன்னுடைய அன்பான முத்தத்தோடும் பரிசுத்தமான ஆசீர்வாதத்தோடும் வழி அனுப்பி வைக்கிறார். பர்சிலா தனக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தாவீது அவருக்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவரை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதித்து வழி அனுப்பி வைக்கிறார். தாவீது பர்சிலாவிடம், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தாவீது தன்னோடு கூட பர்சிலாவின் குமாரனாகிய கிம்காமையும் எருசலேமுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். தாவீது ராஜா யோர்தானை கடந்து கில்கால் மட்டும் போகிறார். கிம்காம் தாவீதோடு கூட கடந்து வருகிறான். பர்சிலா தாவீது ராஜாவிடத்தில்
எருசலேமுக்கு அருகாமையில் தனக்கு ஒரு ஸ்தலம் வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். தாவீதின் நகரமாகிய பெத்லெகேமுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஊருக்கு கிம்காமின் பேட்டை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த பேட்டை தாவீதின் பூர்வீகத்து நிலத்தில் இருந்து கிம்காமுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள்.